நிறைய விஷயங்கள். இப்ப ஆந்திராவில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏக்கருக்கு 12,000 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுக்கப்படுது, மாநில அரசு கொடுக்குது. இதுக்கு மாநில அரசு ஊக்கத்தொகை கொடுக்குது. நீங்க என்ன செஞ்சீங்க? விவசாயிகளுக்கு என்ன செஞ்சீங்க? நான் கேக்குறேன். நான் அததான் சொல்றேன், இந்த விவசாயிகளுடைய வாக்குறுதியை நிறைவேற்றவில்லை என்ற குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது. குற்றச்சாட்டுங்கிறதுங்க ஏகப்பட்ட குற்றச்சாட்டு. என்ன சொன்னாங்க? 2,000 கோடி ரூபாய் ஒதுக்கி 200 தடுப்பணைகள் கட்டுவோன்னு சொன்னாங்க. எங்கேயாவது ஒரு தடுப்பணை கட்டியிருக்காங்கன்னா இல்ல. ஏற்கனவே அதிமுக ஆட்சி காலத்துல கட்டப்பட்ட தடுப்பணைக்கு பெயிண்ட் அடிச்சுட்டு தடுப்பணை கட்டினதாக நிதி ஒதுக்கி இருக்கிறதாக அந்த நிதியை மட்டும் ஒதுக்கிக்கிறாங்க. இதை விட ஒரு கேவலமான ஒரு செயல் இருக்க முடியுமா? இதையெல்லாம் விவசாயிகள் சொல்வது. விவசாயிகள் இது மாதிரியான தகவல்களோட எல்லாம் தெரிஞ்சிருக்காங்கிறது உண்மையாகவே இந்த திமுகவுடைய இந்த முறையில இனிமே அடுத்த முறையில எந்த முறையுமே வர முடியாது. விவசாயிகள்லாம் நினைச்சாங்கன்னா நீங்கெல்லாம் ஆட்சியில எல்லாம் உட்காரவே முடியாது. இந்த மாதிரியான புகார்கள், இந்த மாதிரி குறைகள் அவர்களை கண்டு கொள்ளாது, இது எல்லாவற்றையுமே மனசுல வச்சிருக்காங்க. அதுக்கான விடை 2026 கொடுப்பாங்க. இப்ப டெல்டா மாவட்ட விவசாயிகளுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க இல்லையா, நஷ்டீடு எவ்வளவு தரணும்னு உங்களுக்கு